கவிதை இருக்கவங்கள எல்லாருக்குமே இந்த உணர்வு ஒரே இது. அது கிறிஸ்டபர் மார்லோவானாலும் சரிதான், அல்லது நம்ம சுதே கண்ணனாலும் சரிதான். அப்படியெல்லாம் உலக புகழ்பெற்ற கால்வினா இருக்கட்டும், ஜூலியஸ் கொத்தனாரா இருக்கட்டும், இல்லைன்னா மார்க்வேஸா இருக்கட்டும், உலக புகழ்பெற்ற படைப்பாளிகள் இங்கே எழுதியிருக்காங்க. ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதையை படிச்சுட்டு இந்த கவிதைக்கு இணையா கண்ணனும் எழுதியிருக்கா. இந்த கவிதையை படித்தாலே உங்களுக்கு மனசிலாகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான் கோடி மக்களுடைய உணர்வை இந்த புத்தகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கவிஞருக்கு அல்ல ஒரு படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய விஷயம் ஒரு மென்மையான இதயம். இப்பொழுது உங்கள் முன்னால் நிற்கின்ற பொழுது எனக்கு நினைவில் வருவது சுதே கண்ணன் அவர்கள். எனக்கு தெரிஞ்ச யாருமே ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு பத்திரிகை வச்சு நடத்தின ஒரு ஹீரோ அல்லனா ஒரு அதை நான் பார்த்ததே இல்லை. பெயர்கள் எல்லாமே கற்பனை என்று எழுதியிருக்கிறார். ஆனால் படிக்கிற பொழுது உண்மையிலே அமிர்தவர்ஷினி என்கிற ஒரு தான் உணர்ந்த காதலை காதல் காவியமாக மாற்றியிருக்கிறார் கவிஞர் சுதே கண்ணன் அவர்கள். மனிதனுடைய எல்லா நிலை உணர்வுகளையும் அந்த கால பதிவினுடைய ஒட்டு மொத்தமாக இந்த கவிதை நூல் இருக்கிறது. மிகவும் உணர்ச்சி பூர்வமான கவிதை ஜி. கேட்கும் போதே நாட்டுப்பற்று பீரிட்டு எழுகிறது. என்ன இப்போ கவிதைக்கான ஒரு வடிவம் இருந்துகிட்டே இருந்து அதை பாரதி வன்மையாக உடைச்சாரு. அதே மாதிரி கண்ணன் அந்த தேசிய கவி பாரதியை முன்னிறுத்தி கொண்டு பாரதியின் வரிகளை மாதிரி இவர் எழுத்து என்பது மிகவும் எழுச்சி பெறக்கூடிய வார்த்தைகளை கொண்டது. நேசிக்கிறார்னு தெரிஞ்சனால இதை ஒத்துக்க முடியும். அந்த வகையில் முகநூல்ல அவருடைய கவிதைக்கு நானும் அடிமை. விண்ணமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் இந்த பூனைக்குட்டியும் அப்படித்தான் இருக்கின்றது. இதுக்கு முன்னால் என் கூட வேலை பார்த்த கார்த்திகேயன் சார் சுதே கண்ணன் ஒரு பையன் இருக்கான் நல்ல கவிதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் என்ன சார் சேர்ந்தது முன்னாடி, நான் அதுக்கு பின்னால் போய் சேர்ந்தேன். சுதே கண்ணன் அவர்கள் அவருடைய உலகம் எழுத்து, அவருடைய ஆயுதம் பேனா. கவிதை படித்தவுடன் எனக்கு சில சிந்தனைகள் நினைவுக்கு வந்தது. என்னை தூங்க விடாமல் என்னை அழு என அழ வைத்த பக்கங்கள். அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தகத்தின் மேலே ஒரு காதலே ஏற்பட்டது. இப்படின்னு ஒரு அரேபிய கவிதை, ஒரு சிரியா நாட்டு கவிஞர் எழுதின கவிதை, அந்த கவிதைகளுக்கு இணையான பல கவிதை கொத்துக்கள் கண்ணன் இருக்கு.